தொழுகையில் நிம்மதி இருக்குதா இல்லையா? தொழுகையில் கண்டிப்பாக நிம்மதி இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன் பாருங்க, ஐரோப்பிய நாடுகளில் மருந்து மாத்திரை பாவிக்காமல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு டாக்டர்ஸ்மார் கொடுக்கக்கூடிய தீர்வு, உலகத்தில் உள்ள பெரிய கோடீஸ்வரங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான் ஃபிஷ் ஹேண்டிங், தூண்டல் போகிறது. அது என்ன, கொஞ்ச நேரம் மைண்டை அது இழுக்குதா இழுக்குதா இழுக்குதான்னு பார்க்குறது. ஒரு நாளைக்கு 5 தடவை நாம் தூண்டில் போகிறோம், 5 தடவை நாம் ப்ரே பண்ணுறோம், தொழுகை நடத்துகிறோம். இது தூண்டிலை விட எவ்வளோ பிரம்மாண்டமான தெரியுமா? 5 தடவை கட்டாயம் கடையை மூடிட்டு வரணும். அல்லாஹு அக்பர்ன்னு தக்பீரை கட்டினா எல்லாத்தையும் தூக்கி தோளுக்கு மேலே போட்டுட்டு அல்லாஹு அக்பர் சுஜூ செய்கிற இடத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த யோசனையும் பெறாது. கடன் பிரச்சனை, கடை திறந்திருக்கி, அது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், இன்னொரு சூறா ஓதுறோம், அல்லாஹ் புகழ்கிறோம், அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம், அத்தஹியாத்து ஓதுறோம், ரசூல்லா மீது சலவாத்தி சொல்கிறோம், நிலைக்கு வாரோம். இப்படியே 5 நேரமும் நம்ம 4 ரக்காயத்து, 3 தடவை 2 ரக்காயத்து, 1 தடவை 3 ரக்காயத்து, 1 தடவை நம்ம ப்ரே பண்ணுறோம் என்றால் ஒரு மனிதன் 5 தடவை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டுட்டு தொழுகிறான். நன்மை ஒன்று இருக்குது, சைக்காலஜிக்கலான தீர்வு ஒன்று இருக்குது. இவருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வரும் என்கிறேன். இப்படி எப்படி வரும் ஸ்ட்ரெஸ்ஸு? இப்போ இந்த தொழுகையாளிக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பாக வரும். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லலாம் பாருங்க, அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை திக்ருங்கிறது தொழுகை. சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், அதான் சொல்லப்பட்டா திக்ருக்கு ஓடுங்க, என்ன தொழுகைக்கு ஓடுங்க. திக்ருங்கிறது தொழுகை. அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் தொழுகையில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் அடித்து சொல்றான். நீ என்ன சைக்காலஜி பேசுற? நீ இஸ்லாம் எப்போவோ சைக்காலஜி பேசிட்டு